ஸோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ தேர்ஸ்டேவோட லெவல்ஸ் பார்த்துடலாம். ஸோ நான் நேற்று சொன்ன லெவல்ஸே சூப்பராக இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ யாரெல்லாம் அதெல்லாம் வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி ப்ராஃபிட்டில் புக் பண்ணிடலாம். ஸோ மறுபடியும் நான் வந்து தேர்ஸ்டேவோட லெவல்ஸ் வந்து சொல்கிறேன். மார்க்கெட் வந்து எப்பயுமே நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து டுவர்ட்ஸ் அப்சைட் போகுது. பட் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக டு ஆப்போசிட் டைரக்ஷனில் திரும்புகிற மாதிரி இருக்குது. அப்படி போகுது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து 22,500 இல்லை 22,520 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு கண்டிப்பாக போகலாம். ஓகே, இது வந்து சப்போர்ட், அப்கமிங் சப்போர்ட். ஓகேவா, ஸ்ட்ராங் சப்போர்ட்னு வச்சுக்கலாம், ஸ்ட்ராங் சப்போர்ட். இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா ஒன்று நம்மளுக்கு வந்து அடுத்த லெவல் நம்மளுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 23,300 மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் எடுத்திருக்க இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 23,300 தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் எடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் புட் ஆப்ஷனில் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் எடுத்தது பார்த்தீங்கன்னா 22,500ம் 23,300 தான். அப்போது திஸ் இஸ் அ கால் ஷார்ட் டர்ம் கால். மார்க்கெட் வந்து அடுத்த இந்த ரெண்டு மூவ்மெண்ட்டுக்குள்ள நம்மளுக்கு போகலாம். இங்கே ஒரு கேப் இருந்ததுனால மார்க்கெட் கண்டிப்பாக அவங்க கீழே வருவாங்க. மேபி மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வரலாம், இல்லை கீழே வந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டா நம்மளுக்கு வந்து மேலே போகலாம். இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லெவல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை மார்க்கெட் வந்து நாளைக்கு எவ்வளோ தூரம் போகலாம்னு பார்த்தீங்கன்னா 23,000 வச்சுக்கோங்க லெவல்ஸு. அடுத்தது 23,100 வச்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து அப்கமிங் லெவல்ஸில் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ் தான் நம்மளுக்கு அப்கமிங் மார்க்கெட். கீழே வருது அப்படின்னா ரொம்ப முக்கியம், இதுதான் நம்மளுக்கான சப்போர்ட். 22,750 இல்லை 22,700 அந்த மாதிரி ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து சப்போர்ட். மார்க்கெட் வந்து இப்போ கீழே வந்துட்டு இருக்குது. இதில் பாருங்க, மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னா இது வரைக்கும் வரலாம். இதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்தது இந்த லெவலுக்கு போகலாம். ஓகேங்களா, 22,500க்கு போகலாம். ஓகேங்களா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து லெவல்ஸு. நாளைக்கு போகணும் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே போகலாம். 23,100லேருந்து 22,760 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து மூவ் பண்ணலாம். அப்படி பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் 22,500 வந்து போகலாம். சரிங்களா, இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், see you soon.